வணக்கம் மக்களே, பிரகாஷ் டிவிக்காக நான் ராம் பிரகாஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்களோட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரகாஷ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக அனுப்புங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு எந்த வகையான வீடியோக்களை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணதாசன் உங்களுக்கு டேக்கில் பார்த்துருப்பீங்க. கண்ணதாசனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் சாதாரண நிகழ்வுகளாக இல்லாமல் அவரை பற்றின சில அரிய தகவல்களை நாம் ஷேர் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 14 வயசில் அவர் காரைக்குடியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு. ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் காந்தி சிலை பக்கத்தில் மெரினா பீச்சில் இருக்கு இல்லையா, அந்த காந்தி சிலையில் தான் வேறு காசே இல்லாமல் அங்கே தான் படுத்துருக்கிறாரு. மிட் நைட்டில் ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, தட்டி எழுப்புறாரு, என்ன இங்கே படுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லைங்க, நான் காசு இல்லை, மண்ணடி போகணும் அப்படிங்கிறாரு. இல்லை இப்போயே நீ கிளம்பு, இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நடந்தே போயிருக்கிறாரு. ஏன்னா வேறு காசு இல்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறமா காலங்கள் ஓடுது. மிகப்பெரிய கவிஞராக இன்றைக்கி நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி இல்லை. காலங்கள் ஓடுது. எழுத்தாளராக மாறுறாரு, வசனகர்த்தாவாக மாறுறாரு, கவிஞராக மாறுறாரு, கடைசியில் சினிமா பட தயாரிப்பாளராகவே ஆகிறாரு. சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு சீனு, அந்த படத்தில் நடிகர் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு ஒரு சீனுக்காக என்ன பண்ணுவார், அவர் கண்ணீர் விட்ட கிளம்புன அதே காந்தி சிலை பக்கத்தில் ஜெமினி கணேசனை நடக்க விட்டு ஒரு சீன் எடுப்பார். அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்கள் அந்த பக்கம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். அப்படியே ஷூட்டிங் முடியுது. அந்த சீனை மட்டும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போடுறாரு. பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க சொல்கிறாரு. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காந்தி சிலையிலிருந்து தான் என்னோட வாழ்க்கை தொடங்குது. அன்னைக்கு என் கையில் காலனா கிடையாது. அந்த சீனில் இப்போ கார்கள் போயிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 7 கார், அது எல்லாமே நம்மளுடைய சொந்த கார் அப்படின்ட்டு ஒரு பெருமிதமாக சொல்கிறார். இதிலிருந்து என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு தன்னம்பிக்கை, அந்த இடத்துல எங்கே வீழ்ந்தோமோ, எந்த இடத்துல கண்ணீர் விட்டு எழுதமோ அந்த இடத்துல வந்து தன்னுடைய வெற்றியை பதிவு செஞ்ச அந்த பெருமை இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயமா கூட இருக்குது. இன்னொன்று, அவருடைய பாடல்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான். புதுசாக அவர் ஒரு எழுதலை, ஆனால் அவருடைய அனுபவங்களை அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கிறார். ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தில் இவருடைய பாடல் இருந்துச்சுன்னா அது வெற்றிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம் இன்னைக்கு அந்த கவிஞருடைய ஒவ்வொரு அனுபவங்கள்லையும் சில பாடல்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு சிலதை உங்கள் முன்னாடி தொகுத்து வழங்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். கவிஞர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் பெறக்கூடிய அளவில் இருக்கும். கண்டினியூ பண்ணி பாருங்கள். கண்ணதாசன் அவர்களும் காமராஜரும் மிக நெருங்கிய நண்பர்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சூழ்நிலையின் காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கண்ணதாசன் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறார் காமராஜர் கூட சேர்றதுக்காக. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு, கேஆர் விஜயா பாடுறது போல் ஒரு வாய்ப்பு வருது. அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி இவர் வந்து ஒரு தகவல் சொல்கிறார். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை நாள் பார்த்து சேர சொல்லடி அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது இந்த சிவகாமி அப்படிங்கிறது யாருன்னு அப்படின்னா காமராஜருடைய அம்மா. அப்போ இந்த படத்தில் இந்த வார்த்தைகளை போட்டு அவருடைய அனுபவத்தை காமராஜர் கூட இணையணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த தகவலை சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய படம். அந்த படத்தில் வந்து எம்எஸ்வி வந்து மியூசிக்கு. அவர் சில காரணங்களால் நைட் நல்லா லேட்டாக போனதுனால தூங்கிட்டார். நல்லா காலையில் நான் அந்த டயத்துக்கு வர முடியல. ஆனால் கண்ணதாசன் அந்த பிளேஸுக்கு வந்துட்டார் கவிதை எழுதுறதுக்காக. அப்போ எம்எஸ்விக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட பிஏ வந்து ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பொறுத்து பார்த்துட்டு அந்த சினிமாவுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, அவர் வந்து மெட்டு போட்டுக்கிட்டோம், நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு பாடலை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சவர் டக்குன்னு
கவிஞர் கண்ணதாசன் எல்லாம் இப்போ எழுதிட்டாரு. ஒரு பாடல் அழகா, அவனுக்கென்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு ஒரு பாடல் பாருங்க. சிச்சுவேஷனுக்கு எவ்வளோ அழகா பொருந்துறது மாதிரி எழுதிட்டார் பார்த்தீங்களா. இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதே போல டைரக்டர் ஸ்ரீதர் நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த காலத்து ஒரு சாதனைங்கிறது என்னன்னா, அந்த படம் வந்து 23 நாள்ல படமே ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோட எடுக்கிறார். அப்போ கண்ணதாசன் அவர்களையும் MS விஸ்வநாதன் அவர்களையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு 5 நாள்ல பாட்டு எழுதி கொடுத்துருங்க, எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க 2 பேரும் பெங்களூர்ல உட்லேண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சகஜமாகவும் திறமையாகவும் நல்ல கவிதைகளாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. ஸோ அதனால் அவர் அங்கே போயிட்டாங்க. காலையில் போய் சேர்றாங்க. போன உடனே MSV கேட்குறாரு, அண்ணன் பாட்டு அப்படின்னு. இப்போ தானே வந்திருக்கிறோம், முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரிங்க. போய் கண்ணதாசன் வந்து போய் குளிச்சுட்டு வர்றாரு. அண்ணன் பாட்டு அப்படிங்கிறாரு MSV. அப்போ MSV எப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, இப்போ தானே குளிச்சுட்டு வந்திருக்கிறேன், சாப்பிட வேணாமா? சரி ஓகே. சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அண்ணன் பாட்டு அப்படின்னு. ஐயா இப்போ தான் டயர்டில் இருக்கிறோம், இப்போ தான் சாப்பிட்ருக்குறோம், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. சரி தூங்கி. இப்படி 5 நாள் ஆகி போச்சு. 5வது நாள் வந்து ஸ்ரீதர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் கண்ணதாசன் அவர்கள் எடுக்கலை. MSV எடுத்து கேட்கும்போது, என்னையா பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா என்னன்னு கேட்கும்போது, ஆனால் 5 பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா 1 பாட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு போய் சொல்லியிருக்கிறாரு. அது சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, நாம் வந்து ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்ணதாசன் அவர்கிட்ட வந்து, அண்ணா பாட்டு எழுதிடலாம்னே. அவனா புரியா, கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா இவருக்கு MSVக்கு பயங்கர கோபமாக வந்துருச்சு. இனிமேல் உங்கள் பாட்டுக்கு நான் இனிமேல் மியூசிக் எழுத மாட்டேங்க, மியூசிக் பண்ண மாட்டேங்க அப்படின்னு பயங்கர கோபத்தில், இது சத்தியம்ங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு சொல்லிட்டார். உடனே அடுத்த செகண்டு கண்ணதாசன் ஒரு இது போடுறாரு. சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே அப்படின்னு சொன்னோடனே ஒரு அசந்து போனாரு. இதையா பாட்டு எழுதிக்க அப்படின்னு கடன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் அசந்து போனாங்களாம். ஸோ அவருடைய அனுபவங்களை பாருங்க, என்ன அழகா ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கிறாரு பாருங்களேன். அதே போல பல ஏமாற்றங்கள் அனுபவிச்சு நிறைய பணம் லாஸில் அவர் இருக்கும்போது அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்துக்கிட்டு இவரை வந்து ஏளனமாக கூட ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க. இந்த மன வருத்தத்தில் அவர் வந்து அந்த ஸ்டுடியோஸில் ஒரு நாள் இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கேட்குறாங்க. அழகாக அந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து பாடியிருப்பாருங்க. அது உண்மையிலே அவருடைய அனுபவத்தில் நிறைய விஷயம் நாம் இன்னும் தெரிஞ்சுக்கிறணும், இன்னும் பார்க்கலாம். அதே போல் அண்ணா அவரோட இவர் நீண்ட நாள் பயணித்து அதுக்கப்புறம் வந்து இவர் காங்கிரஸில் இருந்துட்டதுனால அவரை சந்திக்க முடியாத சூழ்நிலை. அப்போ வந்து அறிஞர் அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஆனால் இவரால் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ தான் அவருக்கு வந்து தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற சிவாஜி பத்மினி நடித்த படத்தில் ஒரு பாடலுக்கு அவருக்கு சிச்சுவேஷன் கேட்டு வருது. அப்போ அழகாக அந்த சிச்சுவேஷனுக்கு தந்தாப்புல இவர் அறிஞர் அண்ணாவையே கேட்குற மாதிரியான ஒரு பாடலை வந்து அதை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பாட்டு தான் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்ற ஒரு அருமையான பாடல். அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த இதுக்கு ஏற்ற போல ரொம்ப அருமையான அந்த பாடலை சொல்லியிருப்பார். அதே போல் ஒரு மகாபாரதம் ஒரு கதை. அந்த கதையில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்கும். அப்போது போர் முடிவில் அந்த தேர் ஒரு அடி இறங்கினப்ப அவர் வந்து கர்ணன் வந்து கீழே இறங்கி தேரை தூக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்து கிருஷ்ணர் சொல்லுவார், இப்போ அம்பை விட்டு அவரை கொள்ளு, இல்லைன்னா வேற தருணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் உள்ள விடுவான். அப்போ கர்ணன் உடம்புல பாஞ்சு
நிறைய வில்லுகளால் எய்தாலும் இறக்க மாட்டான். இப்போ என்ன இறக்கலை அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் போது அவர் செய்த தானங்களும் தர்மங்களும் அவரை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே ஒரு அந்தனர் வேடமிட்டு போய் அவருடைய புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்கிடுவார். அப்போ தான் ஒரு பாட்டு பாடுவார். இந்த பாட்டிலேருந்து என்ன அப்படின்னா, தானமும் தர்மமும் செஞ்சவங்க எப்பயுமே நிலைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை கொடுக்கணும் அப்படிங்கும்போது கவிஞர் கண்ணதாசன் அந்த இடத்துல சொல்றாரு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா அப்படின்ற ஒரு பாடல். ஒரு படத்தினுடைய சாராம்சத்தையே அந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பாருங்க. அதே போல பாகப்பிரிவினை அப்படிங்கிற ஒரு படம் சிவாஜி நடித்து ஃபேமஸான படம். அப்போது சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் சின்ன சண்டை, அதனால் அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாட்டாங்க. அதனால் அந்த படத்தில் பட்டுக்கோட்டையாரை வச்சு பாட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன், அதாவது தலைவன் அதாவது சிவாஜி அந்த படத்தில் கை கால் விளங்காத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவருக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு ஒரு தாலாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ சிச்சுவேஷனில் பட்டுக்கோட்டையார் எவ்வளவோ முயன்றும் முடியல. அப்போ அவரே சொல்கிறாரு, ஆனால் தாலாட்டு பாட்டுனா அவர் கண்ணதாசனை தவிர வேறு யாருமே பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இயக்குனர் பீம்சிங் என்ன பண்ணுறாரு, நேராக கண்ணதாசன் கிட்ட போகிறாரு. போய் இதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் எழுதி தரணுங்க, சிவாஜி படம் உங்களுக்குள்ள மனத்தாங்கல் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுவேஷன் கேட்குறாரு. கேட்டுட்டு அப்படியே பாட்டை போடுறாரு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை என்று ஏங்கி நிற்க இங்கு ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அப்படின்னு ஒரு பாட்டு. இதை கேட்டுட்டு சிவாஜி கண்ணதாசன் தான் இந்த பாட்டை கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சான் அந்த பாட்டிலேயும். அப்போ ஒரு பாட்டிலே அந்த அளவுக்கு கவர்ந்து இருக்கிறாரு இல்லையா. அதாவது தத்துவத்தை கூட ஒரு எளிமையான முறையில் தரக்கூடியவர் கண்ணதாசன் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே இருக்காது. அதனால தான் கண்ணதாசன் இன்றளவும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் அவர் வாழ்கிறாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. இன்னும் நிறைய பார்க்கலாம், இருந்தாலும் நிறைய நேரம் உங்களை வீடியோ போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். இது வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து மாசான வீடியோக்களில் சந்திக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணதாசன் எந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.